بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى. ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى. فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم:
كل أمتي يدخلون الجنة إلا من أبى. قيل ومن يأبى يا رسول الله؟ قال من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உயர்தரமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நகரமாகிய மதீனா முனவ்வராவிலே சந்திப்பதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கியிருக்கிறார். மதீனா முனவ்வரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தங்குமிடமாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தூங்குமிடமாகவும் மதீனா மாறியது. ஒரு முஸ்லிமுடைய, ஒரு மூமினுடைய கல்வை பிளந்து பார்த்தால் அந்த கல்விலே இரண்டு தான் இருக்குமாம். ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், மற்றது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த இரண்டை தவிர ஒரு முஸ்லிமுடைய கல்வி வேறொன்றுமே இருக்கவும் கூடாது. அதனால்தான் பிள்ளைகளை பிறந்ததோடு பிள்ளையை கையில் எடுத்து வலது காதிலே அதான் சொல்லுவதும் இடது காதிலே இகாமத் சொல்லுவதும். அப்பதான் தாயிலே வைத்திருந்தது அந்த பிள்ளைகளுடைய வலது காதில் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வலது காதில் அதான், இடது காதில் இகாம். ஏன் சொல்லுவதென்றால் பிறந்ததோடு கல்விலே புகுத வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர ஒரு முஸ்லிமுடைய கல்வியில் வேறு எது இருந்தாலும் அது நஷ்டம். அல்லாஹ்வுடைய அன்பும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பும் தான் ஒரு முஸ்லிமை ஆதிக்கம் செலுத்தும். இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி விளங்கி படிக்கிறதற்காக அல்லாஹ் எங்களை மதீனாவுக்கு அல்லாஹ். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு இவரை அனுப்பவில்லை, ஒரு காலத்திற்கு அல்லாஹ் அனுப்பவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلْعَالَمِينَ. நபியே, உங்களை அகிலத்திற்கு ரஹ்மத்தாக அனுப்பினோம். அகிலம் என்றால் அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்துக்கும் ஒட்டுமொத்த பெயர் ஆலம். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் ரப்பல் அல்லாஹ், மனிதர்களுக்கு மாத்திரம் ரப்பல் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் அகிலத்தார்களின் ரப். இதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தார்களின் ரஹ்மத். எப்படி குர்ஆன்
إن هو إلا ذكر للعالمين. قرآن அகிலத்தார்களுக்கு உபதேசம். மனிதர்களின் மிருகங்களின் பறவைகளில் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு எப்பொழுது அனுப்ப நாடினானோ அன்றுதான் பாத்தில்கள் சுக்குநூறாக மாறி ஒளி பாதில் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கான அல்லாஹ் நபியை உலகத்திற்கு அனுப்பினார். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு அசைவிலும் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், لقد كان لهم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கு. அவர் சாப்பிட்ட மாதிரி, அவர் குடிச்ச மாதிரி, அவர் பழகிய மாதிரி, அவர் கல்யாணம் முடிச்ச மாதிரி, அவர் பிள்ளை பெற்ற மாதிரி, அவர் அஜி செய்யற மாதிரி மட்டும் அஜி செய்யறதல்ல. அவர் சொல்லுற மாதிரி சொல்லுவோம், அவர் ஹஜ் செஞ்ச மாதிரி ஹஜ் செய்வோம். ஆனா நாங்க கல்யாணம் மட்டும் யஹூதிமா இருக்க. அவர் செஞ்ச மாதிரி ஹஜ் செய்கிறோம். ஆனா எங்கட முகம் எங்கட உடம்பு யஹூதிமா. இதுதான் ஆகப்படிய கிடையாது. இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத், அன்பு, இரக்கம் இல்லைன்னா நபி அவர்களை பின்பற்ற முடியாது. ஒரு ஆளை பின்பற்றுவதாக இருந்தா அவரை பற்றி உள்ள அன்பு இருக்கும். ஒரு ஆளை நேசித்தால்தான் பின்பற்றலாம். இதற்கு நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீரான நாமப்படிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒரு மனிதரை வச்சு உலகத்தை திறக்கினார். அவர்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பண்டிகை நாங்கள் ஒரு மனிதனால என்ன செய்யலாம்? அல்லாஹ் நாடினால் அனைத்து செய்யலாம். ஒரு ஆளால ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஆள் போதும், ஒரு ஆளி போதும். அந்த ஒரு ஆளை வச்சு அல்லாஹ் செய்ததை செய்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு அல்லாஹ் செய்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க முன்னே அல்லாஹ் வாப்பாவை மௌத்தாக்கிட்டார். நபியுடைய வாப்பாவுடைய உம்மாவுடைய கல்யாணம் நடந்தது மக்கால. அப்துல்லாவுக்கும் ஆமினாவுக்கும் அல்லாஹ் நபி அவர்களை தேர்ந்தெடுத்தது பரிசுத்தமான பரம்பரைகள். ஒரு ஆள் இந்த உலகத்திற்கு முன்மாதிரியாக வர வேண்டும் என்றால் அவர் நஜீஸான பரம்பரை வர முடியாது. அதனால அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் அப்துல்லாஹ் வரையான அவ்வளோ நபியுடைய பாப்பாமார்களை அல்லாஹ் ஜினா செய்யாமல் பாதுகாத்தார். ஜினா செய்யாமல் அல்லாஹ் பாதுகாத்தார். ஆமினா முதல் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வரை, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து ஆமினா வரையில ரசூலுல்லாஹ்வுடைய முழு உம்மமாரை அல்லாஹ் பாதுகாத்தார். ஜினா நடக்குமாக இருந்தால் அங்கிருந்து நல்ல ஒரு பரம்பரை வெளியிறார். பரிசுத்தமான பரம்பரை இருந்தால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தார்.
சொல்லுவாங்களே, அது எப்பயும் ஒரு நாளைக்கு புதிய காட்சி. புறப்புல குழப்பம் இருந்தால் அது எப்பொழுதாவது புதிய காட்சி. யாரெல்லாம் உதவிக்கிறார்களோ, நாட்டத்தை இருக்கிறார்களோ, குழப்பவாதிகளோ, நீங்க அவரோட பரம்பரையை பார்த்தீங்கன்னா புறப்புல குழப்பம். நல்ல சிந்தனை வராது. சமூகத்தை ஒத்துமைப்படுத்துறது, சமூகத்துக்கு சேவை செய்கிறது என்ற சிந்தனை வராது. ஒருவர் குழப்பம் செய்கிறார், பிரச்சனைப்படுத்துகிறார் அப்படின்னு அர்த்தம் அவருடைய புறப்புல ஒரு குழப்பம். அல்லாஹ் பரிசுத்தமான பரம்பரையில நபி அவர்கள் புறப்படுகிறார். வாப்பாவும் நல்லவர், உம்மாவும் நல்லவங்க, ஆமினா, அப்துல்லா வயிற்றில பிள்ளையாக இருக்கும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிசுவாக இருக்கும் பொழுது, அப்துல்லா நபியுடைய வாப்பா தனக்கு ஒரு அடிமை வைத்திருந்தார், உம்மு ஐமன் என்ற அடிமை. உம்மு ஐமனுடைய பெயர் மரக்கா அல்-ஹபஷியா. இந்த உம்மு ஐமனை அழைத்துக் கொண்டு மதீனா முனவ்வராவுக்கு வந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா. இங்கு வந்தவர் இங்கு வந்து மௌத்தாயிட்டார். மௌத்தானவருடன் அப்துல்லாஹுடைய ஜனாஸா இங்கு அடக்கம் செய்யப்பட்டது. சில ஆடுகள் வைத்திருந்தார். அந்த ஆடுகள் எடுத்துக்கொண்டு உம்மு ஐமன் மக்கா முக்கர்ரமா சென்றார்கள். ஆமினாவுடைய செய்தியை சொன்னார்கள். உங்களுடைய கணவர் மதீனாவிலே மௌத்தாகிவிட்டார் என்ற செய்தியை சொன்னதோடு அந்த காலத்தில் இதா என்ற முறை இருக்கவில்லை. ஆமினா அதே கவலையில் வயிற்றில் பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக தேர்ந்தெடுத்த இடம் மக்கா முக்கர்ரமா. அல்லாஹ் அதற்குரிய தர்தீபுகளை செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது அனாதையாக அல்லாஹ் புறப்பட வைத்தார். அனாதையாக கணக்கெடுக்கவில்லை. அனாதைதான் ஒரு அனாதைதான் இந்த உலகத்திற்கும் ஆகிரத்திற்கும் அல்லாஹ் தலைவராக ஆக்கினான். அல்லாஹ் நபி அவர்களை பற்றி பேசுகிறார். வதுஹா வல்லைலி இதா சஜா வதுஹா துஹா நேரத்தின் சத்தியமாக வல்லைலி இதா சஜா மூடிக்கொள்ளும் இரவின் சத்தியமாக மா வத்தஅக ரப்புக வமா கலா. நபியே, உங்களோட நாளும் அல்லாஹ் கைவிடவும் மாட்டான், கோபிக்கவும் மாட்டான். உங்களோட நாளும் கைவிடவும் மாட்டான், கோபிக்கவும் மாட்டான். وَلَلْآخِرَةُ خَيْرٌ لَكَ مِنَ الْأُولَى. நபியே, உலகத்தை விட உங்களுக்கு ஆகிரம் சிறந்தது. எது சிறந்தது? உலகத்தை விட. உலகத்தில் வெயில் கஷ்டம் நிறைய சொர்க்கத்தில் வெயில் கஷ்டத்தில் என்ன சொர்க்கத்தில் வெயில் இருக்குதா? சொர்க்கத்தில் வெயில் அப்படின்னு சொர்க்கத்தில் சொர்க்கத்தில் சுபோது பொருளுமே இருளோடு கடந்த வெளிச்சம். அதான் சொர்க்கத்தில் சொர்க்கத்தில் வெயில். இங்க கொஞ்சம் கஷ்டப்பட்ட அங்கே நிம்மதி அந்த உலகத்தில் நிம்மதி கஷ்டமா உலகத்தில் நிம்மதி நிம்மதி அல்லாஹ் சொல்லிட்டார். وَلَلْآخِرَةُ خَيْرٌ لَكَ مِنَ الْأُولَى. நபியே, உலகத்தை விட உங்களுக்கு ஆகிரம் சிறந்தது. ஆகிரம் சவளமான ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஆகிரம் எது துணியால கஷ்டம் முசீபத் நோய் வரும். சிலர் தற்கொலை செய்ய இந்த ஒரே போட்டார்.
சின்ன பிள்ளை கையுள்ளே தாய் தக்கோட வாப்பா தக்கே தாண்டியலாத கவலை கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை வாரதா பிரச்சனை வரும் பிரச்சனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹுஜரால கணவன் மனைவி பிரச்சனை வந்து ரசூலுல்லாஹ் ஒரு மாசம் மனைவியோட போட்டிப்பாங்க சொல்லுங்க நபி அல்லாஹ் எங்களுக்கு படித்து தந்தார் கணவன் மனைவி பிரச்சனை வரவரால ரெண்டு மழை அடிக்கும் யாராவது மழை குரு மழை ரெண்டு மழை இருக்கு கல்யாணம் மழை ஆசை ஒரு மாசம் பேசாத முழு மனைவி மாறுவார்கள் அதுக்கு ஒரு ரூபம் இருக்கிறாங்க ஷுர்வா தனி ரூபம் இருக்கிறாங்க அதுவே படுத்துறாங்க ஒற்றரை விட்டு போகுது வரும் பிரச்சனைகள் வரும் அதுக்கு முடிவு தட்டோட சிக்கல் வரும் வாழ்க்கையிலே உதாரணமா அங்க உலகம் செல்றது நோய் வந்து பொறுமையாக அறிஞ்சு துவா போறாங்க வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா ஆகிரம் பிள்ளைகள் அதுக்கு பிரச்சனை பண்றாங்க பிள்ளைகளே கோயிலுக்கு போறாங்க அல்லாஹ் சோதிப்பா எத்தனை ஆயிரம் பேருக்கு கணவன் தந்தை மனைவி மனைவி தந்தை கணவன் வராம போவார் ரசூலுல்லாஹ் ஆயிஷா சந்தேகப்பட்டாங்க சந்தேகப்பட்டாங்க இல்லையா ஒரு மாசம் ஆயிஷா இன்னொரு மோசமான வேலை செய்யுமாறு மதியான கதை பாருங்க எப்படி மனுஷன் ரசூலுல்லாஹ் எப்படி நம்பாம இருக்கு அதுக்கு முடிவு என்ன திசையாக பக்கம் முடிவு தட்டோடைய முடிவு நெஞ்சில் அதனால ஞாபகம் என்ன கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் சொல்றான் வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா நபியே உங்களுடைய உலகத்தை விட சிறந்தது எது وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى நபியே உங்களுக்கு அல்லாஹ் தருவான் நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஷஃபாஅத் கொடுப்பார் وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى இப்ப அல்லாஹ் சொல்றான் கேட்டுவார் அலம் யஜிக யதீமன் ஃபஆவா நபியே நீங்க யதீமா யாரா நீங்க அனாத உங்களுக்கு வார்த்தை தெரியா ரசூலுல்லாஹ் யதீம் ராத்தமோ காய்ச்ச இப்ப உள்ள போறாங்க மக்கால ஒரு இடத்துல போய் காட்டினான் ஃபஜ்ர் நேரம் உள்ள போறது திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் மாதம் உள்ள போறதோட ஆமினா செய்தி அறிவிச்சாங்க அப்பா அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிப் செய்தார் பிள்ளையை தூக்கிச்ச உடனே காபாவுக்கு போய் காபாவை தவாப் செய்தார். தவாப் செய்து உடனே பேர் வைத்தார் முஹம்மது. அந்த காலத்துல முஹம்மது என்ற பெயர் இருக்கிறது. யாருக்கு பெயர் முஹம்மது? அப்துல் முத்தலிப் கேட்டாங்க, ஏன் முஹம்மது என்று பெயர் எப்படி சொன்னா, எங்க பேர் உலகமெல்லாம் புகழப்படும். முஹம்மது புகழக்கூடியது. அல்லாஹ் தௌராத்ல இன்ஜீல்ல நபிக்கு வேற பெயர் அஹ்மத்,
அஹ்மத் இன்ஜீலுடைய பெயர் ரசூலுல்லாஹ். தௌராத்துடைய பெயர் ஃபார்ஸலி. ஒவ்வொரு வேதத்தையும் அல்லாஹ் நபியை பற்றி சொல்லாமல் இருக்கு. ஆனால் இவர் முஹம்மது என்று பெயர் வைத்தார். நபியே சொன்னானே 5 பேர் இருக்குது. அஹ்மத், முஹம்மத், மாஹி, ஹாஷிம், நபியுர் ரஹ்மா, ரசூலுல்லாஹ் பேர் இருக்கு. அதற்கான உலமாக்கள் திரட்டி என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் கபூரியாவது அவர் பேர் எழுதுவோம். மஸ்ஜித் நபவியுடைய பாபு சலாமுடைய ஆரம்பத்தில் எழுதுறதே பாருங்க, ஹாதி அஸ்மாஉன் நபி, நபியுடைய பெயர்களை தொடங்கி முஹம்மத், அஹ்மத், ஹாஷிர், ஆகிப், அப்படியே முஸ்தபா, அப்படியே செவர் நிறைய அப்படியே வந்து 201 பேர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேர்? சில உலமாக்கள் 400 பேர்கள் இருக்கிறார்கள், சில உலமாக்கள் 500. ஆக கடையில் ஒரு ஆலிம் இருக்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய 1000 பேர்கள் இருக்கிறார். சாதாரண நபிகள் சொல்றாங்க, அந்த பேர் கொஞ்சம் தான் தன்மைகள் தான் கூடிய ஒரு ஆள் வர்ணிக்கிறது. வர்ணிக்க தொடர்ந்து அவருடைய சிஃபாத் தன்மைகளை வர்ணித்து முடிக்கிறார். 1000 சிஃபாத் இருக்கிறார். பேரை வைத்து பார்த்தா 2 ரிவாயத் இருக்குது. ஒன்று உலித மக்தூமன், அல்லாஹ் நபி அவர்களை ஹத்னா செய்யப்பட்டதான் பிறக்க வைத்தார். இன்னொரு கிதாபுல 7வது நாள் ஹத்னா செய்தார் அப்துல் முத்தலிப் என்று சொல்லப்படும். இப்ப பிள்ளையை கொண்டு வந்தா அந்த நேரம் அப்துல்லாவுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாப்பாவுடைய நானார் அபூலஹப். மனைவிக்கு பிள்ளை கிடைத்த சந்தோஷம் அபூலஹபுக்கு வந்து அபூலஹபுடைய அறிவை போய் பார்த்தோம்னா, உன மனைவிக்கு பிள்ளை கிடைச்சு அப்படி சந்தோஷத்திலே சொன்னார், நீ உரிமை அந்த நன்மாராயத்தை கொண்டு வந்த நீ உரிமை. அதனாலதான் அபூலஹபுக்கும் நரகத்தில சில குறைபாடுகள் இருக்கு. அல்லாஹ் வேதனை குறைபாடு சில மக்கள் இருக்கிறார்கள். இப்ப பிள்ளை பிறந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தத ஆமினா சொல்றாங்க, நான் பார்த்தேன், எனக்கு எந்த வழியும் பிரசவம் தெரியும், மரணம் இல்லை. பிரசவம் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிரசவத்தை பற்றி மரியம் விளக்கப்படுகிறாங்க. இதுக்கு முன்னாலே மௌத்தாகிக்கலாமே அப்படி வருத்தப்படாத பிரசவம். அதான் அல்லாஹ் எதையும் தாயை பற்றி வர்ணித்து செய்கிறார்கள். உங்களை பெற்றெடுத்தவன் அவன்தான். தாயோட கவனமாக நட. உன்னை பெற்றெடுத்திருச்சா அவள் பட்ட கஷ்டம் அது சாதாரணமானதல்ல என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். ஆமினா சொல்றாங்க, லேசா புல்ல பிறந்ததோட சுஜூதுலதான் விடுவிச்சு. புல்ல பிறக்கும் பொழுது விரல வானத்தின் பக்கம் போய் எல்லாம் பார்க்கிறாங்க. சொல்றாங்க, சத்தியோட பிறந்ததோட கிஸ்ராவுடைய சூழ்நிலை எல்லாம் கீழே விழுந்து 1000 வருடமாக எரிந்த நெருப்பு உடனே அணைஞ்சி ஒரு ஹக்கொண்டு வெளியே வருது. பாத்தில் எல்லாம் இல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு அவரோடு விசேடமாக பிறந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக பால் குடித்தது உம்மாவோட, 2வது பால் குடித்தது நோய்பாவோட. இப்படியே இருக்கும்போது 6 மாத காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்தார். உம்மாவுடைய பராமரிப்புதான்
அந்த காலத்துடைய வளம் என்னன்னா ஏனைய பெண்களுக்கு பிள்ளையே பால் கொடுக்கிறதுக்கு கொடுப்பார். நல்ல பலமான தைரியமான ஆற்றல் உள்ள பெண்களுக்கு கொடுப்பார். என்ற பிள்ளை நல்லா எப்பையும் மடத்தனமான உமாக்கிட்ட பால் குடிக்க புள்ள ஒரு நாள் கெட்டிக்கான வரையில ஒரு நாளும் வரையில. இது காலாகாலம் அறிஞர்கள் உறுதிப்படுத்தவில்லை. அதனாலதான் ஒரு தாய் என்பவள் சரியான பொண்ணை கல்யாணத்தை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லாது. கல்யாணத்துக்கு மாத்திரம் அல்ல, அவர்களுடைய பாலை குடித்தாத சொல்லவோ அது சபைக்கு சொல்லுங்க கேட்கிறார்கள். குடும்பையா கலீஃபா உமருடைய அந்த கலீஃபா எங்க பாபா இப்படி கூட்டு வருகிறார். ஆனா கொஞ்சம் பாப்பா கிட்ட கேளுங்க, பிள்ளைகளுடைய முழு உரிமையை தந்திருக்கிறார்கள். இந்த 3 வேலைகளை செஞ்சோம். இந்த பிள்ளை செஞ்சிருக்கியா? முதலாவது இந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறோம், ஒழுங்கான உமாவை தேர்ந்தெடுக்கிறோம். இந்த பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறோம். தோல் வராது. இவர்கள் முஸ்லீம். இரண்டாவது அழகான பேர் வைக்கும். எப்படி பேர் வைக்கணும்? மகன் என்ன பேரு? மூக்கால் மலத்தை ஊட்டக்கூடிய வண்டு. மூணாவது சொன்னாங்க குர்ஆன் படித்து கொள்ளுங்கள். அவன் உடனே சொன்னான், கலீஃபா வலம் யுஅல்லிம்னி ஹர்ஃபன் வாஹிதா. இந்த பாபா ஒரு ஹர்ஃபாவது படிச்சாரு. கலீஃபா கிட்ட ஆசாவ யார் கடிக்கிறது? பாபா கடி. அந்த புள்ள சரிவரவில்லை. நாம இடையில தெரிவிக்கிறோம். மேல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிக்கிறதுக்காக கையில கொடுத்தாங்க. ஹலீமா யார் கொடுத்தாங்க? தாய் விளம்பரப்பட்டு 6 மாதத்திலே ஹலீமா தாயிலிருந்து மக்காவுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து போறார். எப்பையும் ஹஜ் செஞ்சு போகும் பொழுது உங்களோட ஹஜ் சரியான ஹஜ்ஜாக இருந்தா உங்களோட வாழ்க்கையில, உங்களோட குடும்பத்தில, உங்களோட தொழில் குடும்பத்தில் ஹலீமா வரும்பொழுது நல்ல ஹலீமாவோட மார்புல பாலியில ஹலீமா வந்த கல்லையில ஆக கடைசியாக வந்த கல்ல ஹலீமாவுடைய கல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில தூக்கின மட்டும்தான் சொல்றாங்க. நபி அவர்களே கையில தூக்கினதான் ஹலீமா உடம்புல சாப்பாடு கழுத அல்ஹம்துலில்லாஹ் மிக வேகமாக போகுது. தாய்க்கு போய் சேர்ந்தாங்க. தாய்க்கு போய் சேர்ந்ததோட அங்கேயும் எல்லாரும் ஹலீமா நீங்க நல்லொரு பாக்கியம் பெற்ற அந்த பிள்ளையை தூக்க போயிட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கினாங்க. ஹலீமாவுடைய வாழ்க்கையே பறக்க சொல்றாங்க. ஆஜியல்
இந்த மதீனாவுல 2 நாள் இருந்து சாமான் சேர்க்கிறதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றா படிச்சு வாழ்க்கையில எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில பரக்கத், குடும்பத்துல பரக்கத், எல்லா பரக்கத்தையும் பார்க்கலாம். ஹலீமா கண்ணால பார்த்தா பால் ஆரம்பிக்கிறது ஹலீமாவுடைய உடம்புல, கழுத மிருகம் ஹலீமாவுடைய ஆடுகளுடைய பால் 6 மாதத்தில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிற்கு செல்லப்பட்டார்கள். பனூ சாதிலியாக இருந்தார்கள் 6 மாதத்துக்கு பிறகு நபி அவர்கள் பால் குடிச்சு நடக்க பழகியதெல்லாம் தாய் பனூ சாதிலதான். இப்ப நபியுடைய வயசு கல்லீரி தாய் இல்ல. இடையில ஒரு தடவை ஹலீமா நபி அவர்களை உம்மாவிடத்துல கொண்டு வந்தாங்க, ஆமினாவிடத்துல கொண்டு வந்தாங்க. பிள்ளையை காட்டுறதுக்கு கொண்டு வந்து திரும்பவும் எடுத்து போயிட்டாங்க. பனூ சாதிலிருந்து போயிட்டாங்க. திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. நபியுடைய 4 வயது அல்லாஹ் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பினார் நபியிடம். அந்த பால்குடி பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரம் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி அவர்களை அப்படியே படுக்க வைத்து நபியுடைய நெஞ்சை பிளந்து நபியுடைய இருதயத்தை வெளியெடுத்து ஜம்ஸம் தண்ணியால கழுவினார்கள். 4 வயது கழுவி திரும்ப வைக்க செஞ்சாங்க. அதை அப்படியே செய்தாங்க. இதை கண்ட ஹலீமாவுடைய பிள்ளைகள் ஓடி போய் விமானத்தை சொன்னாங்கம்மா, எங்களால் அந்த முஹம்மத யாரோ படிக்க வைத்து நெஞ்ச பிளந்து இருதயத்தை எடுத்து செய்கிறார். ஹலீமா ஓடி வந்தாங்க. அதற்கிடையில அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க. நபியவர்கள் நிற்கிறாங்க. நெஞ்ச பார்த்தா அடையாளம். 4 வயதில் ஒரு பிள்ளையை செய்யலா பிறகு செய்ய கஷ்டம். என்ன செய்யும்? 4 வயதில் 4 வயதில் ஈமான் இல்ம் ஹிக்மத்தை கொடுக்கும். மற்ற கொடுக்கலாம். சிலரான மக்களால் வந்தாலும் வண்டிக்கு போக மாட்டேங்குது. மதீனாவுக்கு வந்தாலும் மஸ்ஜிதுக்கு போகவே வாப்பா இன்னத்துல பழகி இல்லை. 4 வயதில் சொல்றாங்க ஈமான் ஹிக்மத் நிறைக்கப்பட்டாங்க. அதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றார், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك. அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களோட நெஞ்ச நாங்க விசாலமாக்கலையா? நபியுடைய நெஞ்சு அப்படி நெஞ்சு, அப்படி கல் சத்ரக். ரசூலுல்லாஹ் நெஞ்ச பத்தி அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த நிகழ்வோடு ஹலீமா பயந்துட்டார். பிள்ளைக்கு ஏதாவது நடந்தா மௌத்தான பிள்ளை என்ன செஞ்சாங்க? மெதுவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து உம்மாட கையில பாடம் கொடுத்தார். இப்ப நபிக்கு 5 வயசு. எத்தனை வயசு? 5 வயசு. 5 வயதை தாண்டியதோட ஒரு நாள் உம்மா ஆமினா கேட்கிறாங்க, வாப்பாவத்தான் நீங்க பார்க்க இல்ல, வாப்பாட கபர ஜியாரத் செய்ய போவோம் அப்படின்னு வாப்பாட மையத்துல கலந்து கொண்ட உம்மு ஐமன் உம்மாடத்துல இருந்தாங்க ஆமினாவிடம். உம்மு ஐமனும் ஆமினாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 பேரும் நாங்க நேற்று வந்த மாதிரி மதீனாக்கு வாராங்க. அந்த காலத்துல பிரயாணம் ஒன்று ஒட்டகம் அல்லது நடந்து வந்தாங்க. சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் நான் சின்ன வயசுல மதீனால தண்ணி தொட்டில நான் விளையாடி இருக்கிறேன். இங்க தண்ணி தொட்டில் இருக்குது, அதுல விளையாடினாங்க. ரசூல் அந்த ஞாபகத்தை சொல்லுவாங்க. பிற்காலத்தில் வாப்பாட கபுரடிய வந்தாங்க.
வாப்பாட கபரை ஜியாரத் செய்தாங்க. மதீனால கொஞ்ச நாள் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், மதீனா கிளைமேட்டே வித்தியாசம். வெயிலும் ஓவர், கூதலும் ஓவர், நோயாளிகள் ஆகிறது கூட. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மா ஆமினா, உம்மு ஐமன், நபி அவர்கள், இந்த 3 பேரும் இங்க வாப்பாவுடைய கபரை ஜியாரத் செய்து விட்டு போறாங்க மக்காவை நோக்கி. போகும் பொழுது மக்காவுக்கு நெருக்கமாக அபுவா என்ற இடம் அல்லது வாதி ஃபாத்திமா என்ற இடம், இந்த இடத்துல வச்சு ஆமினா நோயாளியாக மாறுறார். நோயாளியாக மாறினா அந்த நோய் மவுத் வரை எடுத்து சென்றது, சக்கராத்தாக மாறிச்சு. வரலாறுகள் மிக அதிகமாக இதை பற்றி எழுதியிருக்குது. உம்மு ஐமன் செய்த ஹிதுமத்துகள், நபி அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அந்த நேரம் நபி அவர்கள் தாயுடைய மடியில போய் கொஞ்சம் தூங்கி இருந்தாங்களாம் சக்கராத்ல. ஒரு இமாம் எழுதுறார், நபி சக்கராத்ல தாய் பாட்டு படிச்சாங்க மகனை பார்த்து, எதிர்காலத்துல இந்த உலகம் புகழும், மகனே நீ பொறுமையாக இரு. அதோட ஆமினா அந்த இடத்துல மௌத்தானாங்க. ஆமினாவுடைய ஜனாசாவை அடக்கிறது 2 பேர். ஒன்று உம்மு ஐமன், அடுத்தது 6 வயசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த நிலைமை சாதாரண நிலைமை அல்ல. கல் நெஞ்சத்துக்கு விளங்காது. எப்படி கபரு தோண்டி இருப்பாங்க, பக்கீல போய் சில கபரை பார்த்திருப்பீங்க, எப்படி கபரு தோன்றிருப்பாங்க. தாய அடக்கம் செய்யப்பட்டது உம்மு ஐமன். நேற்று உங்களுக்கு வழங்கப்படுத்தினேன் நான், அந்த உம்மு ஐமன் தான் வாப்பாவுடைய மையத்திலே கலந்து கொண்ட பெண், உம்மாவுடைய மையத்திலே கலந்து கொண்ட பெண், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாசாவிலும் கலந்து கொண்ட பெண். ஒரே ஒரு பெண் உம்மு ஐமன் மாத்திரம். ஜனாசாவை, ஆமினாவுடைய ஜனாசாவை அடக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஐமன் மக்காவை நோக்கி புறப்படுறாங்க. மக்காக்கு போனதோட அப்பா அப்துல் முத்தலிப் நபி அவர்களை பாரம் எடுத்தார். 6 வயதிலிருந்து 8 வயது வரை அப்துல் முத்தலிப் தான் நபியை வளர்த்தார். அப்துல் முத்தலிப் கபீலாவுடைய தலைவர். காபாவுடைய நிழல் வரும், அந்த நிழல் அவருக்கு விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கும். தானும் பிள்ளையும் அந்த இடத்தை தூங்க வைப்பார். பிள்ளைய கவனமாக வளர்த்தார். சொல்லுவார் அடிக்கடி, இன்னபினி ஹாதா லஹு ஷஅனா, என்னுடைய மகனுக்கு எதிர்காலத்தில் பெரும் வரவேற்புகள் உலகத்தில் இருக்குது. அப்படியே இருந்த அப்துல் முத்தலிப் தன்னுடைய ரசூலுல்லாஹி 8வது வயது அப்துல் முத்தலிபும் நோயாளியாகிறார். யாரெல்லாம் நபிய பாரம் எடுத்தாங்களோ அவ்வளவு பேருக்கு மவுத்துதான். பிறந்தது அநாத, நாட்டில் உம்மாவோட இருக்கல, நெஞ்சி புழக்கப்பட்டது. 6 வயசுல உம்மா மவுத். 8 வயதுல 8 வயது 3 மாதமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அப்துல் முத்தலிப் மவுத்தாயிட்டார். சக்கராத்துல அவருடைய மகன் தான் அபு தாலிப். அபு லஹப், அப்துல்லா எல்லாரும் பிள்ளைகள். அபு தாலிபை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் பாரம் கொடுத்தார். அப்துல் முத்தலிப், இந்த பிள்ளைய வளர்க்கிற பொறுப்பு ஓண்ட பொறுப்பு, இந்த பிள்ளையை நீ வளர்த்தெடுக்கணும். வாப்பா இல்லாத பிள்ளை இது, உம்மா இல்லாத பிள்ளை இது. அப்துல் முத்தலிப் அழகான முறையில் நபி அவர்களை வளர்க்க தொடங்கினார். வரலாறுகள் சொல்லுது, அந்த 8 வயது 3 மாதத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மவுத்துன்னா என்னன்னு தெரியும். அதனாலதான் அப்துல் முத்தலிபுடைய ஜனாசா ஹுஜூர்ல இருக்குது. பின்னால அப்துல் முத்தலிபுடைய ஜனாசா போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டு போனாங்க ஜனாசா. 8 வயதிலிருந்து அபு தாலிப் நபி அவர்களை வளர்த்தார்.
ஒரு ஆளுடைய வரலாறு சாதாரணமானது அல்ல. ஒருத்தருடைய வரலாறு என்பது சாதாரணமானது அல்ல. அபூ தாலிப் 8 வயதிலிருந்து பிள்ளையை வளர்க்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய பரக்கத்துகளை பார்க்கிறார். மழை இல்லாத நேரம் பிள்ளைய கூட்டிட்டு போனா மழை பெய்யும். ஒரு கவி படிப்பார் அபூ தாலிப், இந்த புல்லட பரக்கத் எவ்வளவு பரக்கத். இப்ப உங்களுக்கு தெரியும், அபூ தாலிபுடைய மனைவிதான் ஃபாத்திமா பின் அசத். யாரு? ஃபாத்திமா பின் அசத். அபூ தாலிப் பாரம் எடுத்ததுக்கு அபூ தாலிப் வளர்க்கிறதல்ல, வளர்க்கிற யாரு? உம்மாதான் வளர்க்கும். ஃபாத்திமா பின் அசத். அபூ தாலிபுக்கும் ஃபாத்திமா பின் அசதுக்கும் கிடைச்ச பிள்ளைகள் தான் 6 பிள்ளைகள். அதுல ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்த பிள்ளை அலி ரலியல்லாஹு அன்ஹு, 3வது பிள்ளை அகீல், 4வது பிள்ளை ஃபாலித், 4 ஆம்பளை பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், ஒன்று உம்மு ஹானி, அடுத்தது ஜுமானா. இந்த 6 பிள்ளைகளோட ரசூலுல்லாவை வளர்க்கும். ரசூலுல்லாவை வளர்க்கும். நாங்க பக்கீக்கு வந்திருக்கோம். இங்க அபூ தாலிபுடைய மௌத்துக்கு பிறகு ஃபாத்திமா பின்த் அஸத ரலியல்லாஹு அன்ஹா இங்க கூட்டிட்டு வந்துட்டார். மதீனாலதான் வாழ்ந்தார். ஃபாத்திமா பின்த் அஸத் நபி அவங்க வாழ்க்கையில 5 பேருடைய கபர்களுக்கு தான் இறங்கியிருக்கார். நபி அவங்க அந்த மகள் ஜெய்னபுடைய கபர்களுக்கு இறங்கல், ருக்கையாட கபர்களுக்கும் இறங்கல். ரைஹானா ரசூலுல்லாஹ்வோட மனைவி இறங்கல். நபி அவங்க வாழ்க்கையில இறங்கின 5 பேர கபர்களுக்கு தான். ஒன்று தன் மனைவி ஹதீஜாட கபர்களுக்கு இறங்கினான். 2வது தனது மகன் காசிமுடைய கபர்களுக்கு இறங்கினான். 3வது அப்துல்லா தில் பிஜாதை தபூக்குடைய யுத்தத்துல மௌத்தானார். நபி அவருடைய கையில தூக்கிட்டு உள்ளுக்கு இறங்கினான். மற்ற 2 கபரும் இங்க. ஒன்று மாமி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அம்மாட கபருக்கு இறங்கினான். 5வது தான் நபி அவர்கள் இறங்கியது ரசூலுல்லாஹ்வோட வளர்ப்பு தாய் ஃபாத்திமா பின் அஸதுடைய கபருக்கு இறங்கினார். ஃபாத்திமா பின் அஸதுடைய கபர் பக்கீல் இருக்குது. நபி அவங்க வித்தியாசமான முறையில் அந்த கபரோட நடந்து கொண்டாங்க. மையத்தோட தன்னை ஜுப்பாவை கலட்டி மையத்துக்கு மேல போட்டினாங்க. கொஞ்ச நேரம் கபருக்கு தூங்கினாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வித்தியாசமா நடந்து கொண்டீங்களே. நபி அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? உம்மி பஅத உம்மி, என்னுடைய மௌத்துக்கு பிறகு என்னை வளர்த்த தாய். நான் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், தாயம் விதிக்கப்பட. நான் எவ்வளவு பெரிய ஆள், என்ன உலகம் புகழுது, அதுக்காக என்ன தாய் இருக்குது. வந்த வலிய மறக்கப்பட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இந்த ஃபாத்திமா பின்த் அஸத் தான் நபி அவங்களை வளர்த்து 6 பிள்ளையோட நபியும் ஒரு பிள்ளை இப்படியே வளர்த்துட்டு வரும் பொழுது நபியுடைய 12 வயசு ஆகிட்டு அபூ தாலிப் சொல்றார், மகன் தொழில் செஞ்சா தான் சாப்பிடலாம், வாங்க வியாபாரத்துக்கு போகும். 12 வயசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டார் அபூ தாலிப். புஸ்ரா என்ற நகரத்தை அடைகிறாங்க. வியாபாரத்துக்கு போய் அங்க ஒரு பெரிய ஒரு சேஜ் இருக்குது. என்ன கிறிஸ்தவ மார்க்கம் தான் அப்ப இருந்தது. நபி அவர்களுக்கு முன்னால் இருந்த மதம் என்ன மதம்? கிறிஸ்தவம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம் இருந்தது. அந்த கிறிஸ்தவ அறிஞருடைய பெயர் புஹைரா.
புஹைரா இஞ்சில படிச்சவர். இந்த கூட்டத்தை பார்க்கிறார் புஹைரா. அந்த இடத்துல ஒரு மரம் ஒன்று இருக்குது, அதுல தங்குறாங்க இந்த வியாபார கூட்டம். புஹைரா நபி அவர்களை கண்டதோட கண்டுபிடிச்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுபிடிச்சிட்டார் புஹைரா. கண்டுபிடிச்சு என்ன செஞ்சார், ஒரு சாப்பாடு ஏற்பாடு செய்தார் தனது ஸ்டேஜ்ல. என்ன செஞ்சாங்கண்டா, ரசூலுல்லாஹ்வை சாமானுக்கு வச்சுட்டு இவங்க எல்லாம் சாப்பிட போயிட்டார். இவர் சாப்பாடு போட்டதே ரசூலுல்லாஹ் பாக்குறது. சாப்பாடு போட்டதுக்கு கேட்டார், வேற யாரும் வர இருக்குதா? இல்ல, எல்லாரும் இல்ல வர இருக்குது. யாருக்கா சாப்பாடு போட்டேன்னு அவர் இல்லை. ரசூலுல்லாஹ் வந்ததோட புஹைரா பார்த்துட்டார். பார்த்துட்டு முதல் கேள்வி கேட்டார், இந்த புள்ளட வாப்பா யார்? அபூ தாலிப் சொன்னார், நான் தான். புஹைரா சொன்னார், இந்த புள்ளட வாப்பா ஹயாத்தோட கேளாவே. இந்த புள்ளட வாப்பா ஏன் இஞ்சியில் எழுதப்பட்டிருக்கு, இவர் அனாதையாத்தான் பிறப்பார். சொன்னார், என்ற தம்பிட மகன், இவர் பிறக்க முந்தி அவர் மௌத்தாயிட்டார், நான் தான் இப்ப வளர்க்கிறேன். உடனே சொன்னார், இவர்தான் எதிர்காலத்துடைய நபி, இதற்கு அப்பால் இவர் அழைத்து செல்லாதீங்க. சில வரலாறுகள் இருக்குது, நபியுடைய தோலை காட்டினாராம். வலது தோல் புயத்தில ஒரு முட்டையின் அளவு நுபுவத்துடைய சீல் இருந்தது. இவர்தான் நபி என்ற சீல் நபியுடைய வலது தோல் புயத்தில் இருந்தது. ஒரு முட்டை, பொறா முட்டையின் அளவு காட்டினார். இவர்தான் எதிர்கால நபி, இவரை இதற்கு அப்பால் எடுத்து செல்லாதீங்க. என்ன, இவரை கண்டா யஹூதிகள் கண்டுபிடிச்சு கொலை செஞ்சிருவாங்க, இவர் அனுப்பும். வியாபாரத்துக்கு போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 வயசோடு நபி அவர்கள் திரும்பிட்டாங்க மக்கா. இப்ப என்ன செய்யறது? மக்கால 12 வயதிலிருந்து 20 வயது வரைக்கும் வாலிப காலம். நபி அவர்களுடைய மிக முக்கியமான தொழில் ஆடு மேய்க்கிறது. எத்தனையோ மலைகளை பார்த்திருப்பீங்க, அதுல கராரீத் என்ற மலைகள் இருக்குது. மக்கால மலை அடிவாரத்துல இருந்து ஆடுகளை மேய்க்க ஆரம்பிச்சார். ஆடுகளோடு தான் அல்லாஹ் வாழ வைத்தார். ஆடுகள் மேய்ச்சி அவங்களுக்கு தெரியும், கல்புல பணிவு வரும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் 10 வருஷம் ஆடு மேய்த்தார்கள். அல்லாஹ் நபி அவர்களை ஆடு மேய்க்க வைத்தார். இந்த சமூகத்தை மேய்க்கணும், 1 லட்சம் 2 லட்சம் பேரை மேய்க்கணும் சாதாரண வேலை அல்ல. எத்தனை சண்டை, எத்தனை பிரச்சனை, எத்தனை அந்த காலத்துல என்ன வந்தாலும் ரசூலுல்லாஹ் தான் போவோம். அவ்வளவுக்கும் சொல்யூஷன் கொடுக்கும். கணவன் மனைவி பிரச்சனை யார்கிட்ட வரும்? சொல்லுவாங்க. குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எல்லாம் முழுதுக்கும் அதுக்கு அல்லாஹ் வளர்த்தெடுத்தான் நபி அவர்களை. ஆடுகள் மேய்க்கிறது, ஆட்டுப்பாலை குடிக்கிறது, இப்படித்தான் நபி அவங்க வாழ்ந்தார். ஒரு பெரிய காபத்துல்லால மக்கள் நிர்வாணமா தவாப் செய்வார். ஆனா அல்லாஹ் நபி அவர்களை நிர்வாணத்தை விட்டு பாதுகாத்தார். ஒரு நாள் வேலை செய்யணும். அப்ப அப்பாஸும் சாச்சா, அப்பாஸும் நபியுடைய பெரியப்பா. அப்பாஸ் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டார், வா வேலை செய்வோம் அப்படின்னு. சரி, வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போனா சார் 2 பேரும் கலத்திட்டாங்க. நிர்வாணமா தான் வேலை செய்யணும். ரசூலுல்லாஹ் களத்தினவரெல்லாம் மயக்கத்தை கொடுத்துட்டார், மயங்கி விழுந்துட்டார். அப்படி பாதுகாத்து வந்தார். இப்ப ராவையில பொடியமார் சேர்ந்து பாவம் செய்யற மாதிரி அந்த காலத்திலே மெரிஞ்சி பொடியமார் ஜென்சி சேருவாங்க, சாராயம் குடிப்பாங்க. நபி அவங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க கூட்டாளிமா. அல்லாஹ் போனத்தோட தூக்கத்தை கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ். இப்படி எல்லாம் அல்லாஹ் பாதுகாத்து வந்தார். பாதுகாத்து வந்து
20 வயசுக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழில் செய்யணும் என்ற நோக்கத்தில் இறங்குறாங்க. வியாபாரம். ஏன் முஸ்லீம்களுக்கு பரக்கத் வியாபாரத்தில் இருக்கு. முஸ்லீம்கள் உலகத்துல முன்னேறது வியாபாரத்தால். நபி அவங்க வியாபாரம் செஞ்சு காட்டினாங்க. வியாபாரம் செய்ய போறாங்க. யார சொத்து? ஹதீஜாட. ஹதீஜாட சாமான் எடுத்துட்டு வியாபாரத்துக்காக வெளியாக போறாங்க. ஹதீஜாவுக்கு அந்த நேரம் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு கணவன் மவுத். அதுல புள்ள இருக்குது, ஹாலாண்ட புள்ள. ஹதீஜாக்கு பெரிய பெரிய ஆக்கெல்லாம் கல்யாணம் பேசுறாரு. ஹதீஜா ஒரு மாப்பிள்ள தேடினா அந்த மாப்பிள்ள நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையா இருக்கு. யார் அடிக்கணும்? நல்ல அஹ்லாக். அஹ்லாக்கும் தீனும் தான் மனிதன். அஹ்லாக்கும் தீனும் இல்லைண்டா மனுஷன். அஹ்லாக்க படிக்கும். அஹ்லாக் ஆக முக்கியம். இப்ப என்ன செய்யறா? ஹதீஜா சாமான கொடுத்துட்டு மைசரா என்ற தந்த அடிமையை அனுப்புறா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்துல மனிதனுடைய குணம் வழங்கும் என்று தெரியும். இப்ப மைசரா நபியுடைய குணத்தை பார்க்கிறார். முந்தி சொல்லுவாங்க, சவுதிக்கு வந்தா ஸ்ரீலங்கா மக்கள் மாதிரி நல்ல குணம் உள்ளார்களோ இல்லையா? இடைக்கடைய போந்து கொண்டுமே நாட்டை அப்ப சந்தோஷப்படும். கொஞ்சம் பேர மோட்டில இருந்து சிரிப்பீங்க. ஏ ஸ்ரீலங்கா பத்தி பேசலையே, ரசூலுல்லாஹ் பேசுவாங்க. ஒரு நேரம் என்ன அகலாக்குறா அப்படி ஸ்ரீலங்கால இருக்குன்னு கேட்டா அவர் சொல்லுவார், கால் பட்டா தொட்டு குடிச்சுவாங்களே, என்ன செய்வாங்க? சும்மா கால் பட்டு நடந்துட்டு போகல எடுத்து செய்யறதா? இது உலகத்து எந்த நாட்டிலையும் இருக்கிறான்னு பாருங்க. நல்லா ஒரே ஒரு நாட்டிலையும் கேரளா தமிழ்நாட்டில் எங்கிட்ட இருந்து படித்தது கால் பட்டா. லண்டன்ல இல்ல அமெரிக்கால பட்டா சும்மா போவோம். சவுதிக்காரன் விரிச்சிட்டே பேசுவோம். ஆனா எங்கட ஸ்ரீலங்கால ஆக உயர்ந்த அகலாக் என்னையா கொஞ்சம் கால் பட்டா தொட்டுது. அப்ப நல்ல அகலாக்களும் இருக்கு. ஸ்ரீலங்கால விருந்து கொடுக்கிற அகலாக் எங்கிருந்து வந்தது சொல்லுவாங்க, மிஸ்ர்ல இருந்து வந்துச்சு. விருந்து கொடுக்கிற அகலாக் மிஸ்ர்ல இருந்து. அப்ப மைசரா பார்க்கிறார் இந்த பிரயாணத்துல நபியுடைய அகலாக்க பார்க்கிறார். கஷ்டத்தெல்லாம் தான் எடுத்துட்டு மைசராக்கி லேச கொடுக்கிறார் ரசூலுல்லாஹ். ஒரு ஆள் கல்புக்கு பட்டா இனி மறக்கல. கல்புக்கு ஒரு ஆள் பட்டுட்டு வைங்க, அது பட்டது அது குணத்தை வச்சு மட்டும்தான் படும், அஹ்லாக்க வச்சு மட்டும்தான் படும். இப்ப வியாபாரம் முடிஞ்சு வந்தாச்சு. மைசரா எந்த நாளும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் தான் கதைக்கு. அவர் அப்படி, அவர் நல்ல, இவர் இப்படி குணம். இப்ப ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முடிவுக்கு வந்தாங்க, இவரைத்தான் கல்யாணம் முடியும், இவரைத்தான் நிக்காசு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 24 வயசு ஆயிடுச்சு. 25 வயசுல நபி அவங்க கல்யாணம் முடிச்சுட்டாங்க. நாங்க முஸ்லீம்கள் வாலிபர்கள் 25ஓட கல்யாணத்தை முடிச்சிடும். அதுக்கு போறவெல்லாம் கல்யாணத்தை பின்படுத்தினீங்களோ வாப்பா அம்மா குத்தவாளி, அவர் செய்யற அவ்வளோ பாவத்தை. தொழில் இருந்தோ இல்லையோ 25 வயசுல கல்யாணம். ஏன் நபியுடைய வாழ்க்கை, ஏன் நபியுடைய வழிமுறை? இந்த ஸ்ரீலங்கால பிரச்சனையை கொண்டாடாங்க. என்ன பொம்பளைங்க பேசுற வயசு? பொம்பளைக்கு உங்களோட மகள்ல கண்டுபிடிச்சீங்க இவருக்கு பாலியல் ஆரம்பம் அப்படின்னா கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து. ஒரு பெண் ஆசை உருவாகிற வயசு இல்லை. எங்க ஸ்ரீலங்கால கொஞ்சம் லோயருக்கு படிச்ச கொஞ்சம் பேர் இருக்காங்களா, அவங்க எல்லாம் சொல்றாங்க இல்ல பொம்பளைக்கு வயச போடும். எனக்கு வயச போடும் பாவம் செய்யறதுக்கா. அதனாலதான்
பெண்களுக்கு திருமண வயது உண்டு. சரி, ஒரு பெண்ணுக்கு ஆசை இல்லை, 25 வயசுல கல்யாணத்தை முடிச்சு. 15 வயசுலே கேள்விப்படுறீங்க கிளாஸுக்கு போற மகள் அங்கால கண்ண போடுறா. அது கிளாஸ் முக்கியம் அல்ல, மகளுக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தா. இல்லாட்டி பரம்பரை பௌத்த பரம்பரை ஆயிருக்கல் நேரம். அதுக்குத்தான் உலமாக்கள் வயசை நிர்ணயிக்கல. வேறொன்றும் அல்ல. ஒரு பொம்புல புள்ளங்கிறது கோழி முட்டையை போல. எந்த முட்டையை போல? உடஞ்சத்துக்கு போற ஒட்டையில எங்கேயாவது கோழி முட்டையை ஒற்றம் கேள்விப்பட்டீங்களா? கம் வச்சு ஸ்லோட்ட வச்சு உடஞ்சிச்சோ, மானம் போச்சோ, எல்லாம் முடிச்சு. குமருத்தன்மை போச்சோ, அதோட முடிஞ்செல்லாம். அதனாலதான் பெண் பிள்ளைக்கு வயசு இல்லை. எப்ப ஆசை வருதோ, எப்ப இந்த பிள்ளையில வாப்பா கண்காணிச்சுட்டே இருக்கும், அம்மா கண்காணிச்சுட்டே இருக்கும், எந்த பரம்பரை ஹலாலான பரம்பரையாக போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசு ஹதீஜா, நபிக்கு 25 வயது. இப்ப கல்யாண ஒப்பந்தம், ஹம்சா, அப்பாஸ், அபு தாலிப் எல்லாரும் இருந்துதான் நிக்கா குதுபா ஓதினாங்க. நபி அவங்க மகர் கொடுத்து கதீஜாவை கல்யாணம் முடிச்சார். வியாபாரம் செஞ்சுட்டு வந்த பணம் இருக்கிற ரசூலுல்லாஹ் கிட்ட கல்யாணம் முடிச்சு நபி அவங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தனி ஊரு கட்டினாங்க. அந்த வீட்டுல தான் கதீஜா வச்சிருந்தாங்க. உங்களுக்கு காட்டின அந்த வீட்டை நான் இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்ப வாழ்க்கை ஆரம்பம். கல்யாணம் முடிச்சார், சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பிக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எந்த குறையையும் காண இல்லை. ஏனென்றா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் முடிச்சதோட சொல்லிட்டாங்க, தொழிலுக்கெல்லாம் போகப்படாது, ஏண்ட பணத்துலதான் நீங்க வாழ்ற. அவ்வளவு நான் தான் உங்களுக்கு செலவழிப்பேன். ஏன் அவ்வளவு அஹ்லாக்கான பெண் கதீஜா. இந்த 2 பேருடைய குடும்ப வாழ்க்கையும் இப்ப ஆரம்பிக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து 25 நாங்க நபியுடைய 40 வரைக்கும் வருவோம். இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு விடயத்தையும் நூதனமாக அணு அணுவாக இந்த மதீனாவில் இருந்து கொண்டு நான் சொல்லியிருக்கிறேன். போறதுக்கு இடையில ஆக குறைஞ்சது 50,000 ஸலவாத் சரி ஓதும். நேற்று ஒரு நாள் கடந்து போயிட்டு இன்னும் 6-7 நாள் இருக்குது. வீண் பேச்சுகளை விடுங்க, எந்த பேச்சும் தேவையில்லை. எங்களுக்கு ஸலவாத்துகளை ஓதுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, உங்களோட ரூம், ஹோட்டல், சாப்பாடு, அந்த பிரச்சனைகளை குரூப் லீடர் மாதிரி இருக்கிறாங்க, அவங்க ரூமுக்கு போய் விஷயத்தை பேசுங்க, சாதிச்சு கொள்ளுங்க. அவங்களுக்கு சாதிச்சு கொண்டு என ஷைத்தான் எல்லார இபாதத்தை நாசமாக்கிடுவான். எங்களோட நோக்கம் நல்லா விலை கொள்ளுங்க. நான் ஹஜ் புரோகிராமுக்கு முன்னாலேயும் சொன்னேன், உங்களுக்கு ஹஜ் வர இருக்குது. அதுக்கடையில கல்புகள் பழுதாயிடப்படாது. அதுக்கல்ல கல்பு பழுதாயிட்டா, கல்புகள் உடஞ்சிச்சா ஹஜ் பழுதாய் சும்மா வேஸ்ட் ஆகும். இன்னைக்கு ஒருத்தர் வந்து பாஸ்போர்ட்டை கேட்டார், நான் நாட்டுக்கு போறேன். பிரச்சனை இல்லை, நாட்டுக்கு போறது பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை? ரூம் பிரச்சனை, ஹஜ் செய்ய மாட்டேன்னா. நான் படி ஹஜ் நீ பத்திய நான் ஹஜ்ஜிக்கு ரூம் பிரச்சனை, ரூம் போட்டவனோட பேசி அந்த வேலையை செய். காசு இருந்தா ஹோட்டல் எடுங்க, வாழுங்க, சந்தோஷமா இருங்க. ஹஜ்ஜ பழுதாக்கிறார். அதனால ஸலவாத்துகள் அதிகமா ஓதுங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசி அழகா. உலகத்துல சொல்லுவாங்களே, கண்ணுக்கு வைத்தியம் செய்யறதுக்காக கண்ணை குத்திடாது, வைத்தியம் செய்யறது ஊத்தலாம். ஊத்த கண் கிளியர் ஆகும் இன்ஷா அல்லாஹ். அதனால சிக்கல் வரும், பிரச்சனை வரும். ஏனென்றா நாங்க மக்கால பெரிய இடத்துல இருந்துட்டு வந்துட்டோம். இங்க சிக்கல்கள் பிரச்சனைகள் வாரதுதான். அத இன்ஷா அல்லாஹ் நூதனமான அடிப்படையில எண்ணெயில முடி உளுந்தா 5 விரலையும் போட்டு எடுக்க இயலாது. நிருதுவாக எடுங்க. இந்த பிரச்சனைகளை முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு தயாராகணும். ஆகவே 50,000 ஸலவாத் ஓதிட்டுதான் இன்ஷா அல்லாஹ் மதீனால இருந்து போகணும். சரியா? இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يوافي نعمه ويكافي مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله. اللهم صل على محمد وبارك على محمد
اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. إليك ربي فحببنا وفي أعين الناس فعظمنا. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. يا الله كيف رحمن يا الله என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய தாயினுடைய பாவங்களை மன்னிப்பாயா. உயர்தரமான மதீனா முனவராவை அடைந்திருக்கிறோம் ரஹ்மானே, ஸலவாத்துடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயா, ஹஜ் மப்ரூருடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ஒரு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை தருவாயாக. எங்களுக்கிடையில் எங்களுக்கு மத்தியில் யா அல்லாஹ் ஒற்றுமையை நசீபாக்குவாயா, நல்ல அஹ்லாக்குகளை நசீபாக்குவாயா, பிரச்சனைகளை சிக்கல்களை தூரமாக்குவாயாக. ஷைத்தான் நஃப்ஸை விட்டு எங்களை பாதுகாப்பாயா, ஷைத்தானுடைய கெடுதியை விட்டு பாதுகாப்பாயாக, நஃப்ஸுடைய கெடுதியை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்க்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நபி அவர்களை கனவிலே நினைவிலே காணும் பாக்கியத்தை தருவாயாக. நபியுடைய ஊருக்கு வந்திருக்கிறோம் யா அல்லாஹ், அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை தருவாயாக. நபியுடைய ஷஃபாஅத்தை நசீபாக்குவாயாக. நபியுடைய ஹவுதுல் கௌசரில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நபியோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.